ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஹவு டு ப்ரூவ் அ டாக்குமெண்ட். நார்மலி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படியாவது கோர்ட்டில் மார்க் பண்ணிட்டோம்னா அது போதும், தட் இஸ் த ப்ரூஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் நாட் அமௌண்டிங் டு ப்ரூஃப். மியர் மார்க்கிங் டஸ் நாட் அமௌண்ட் டு ப்ரூஃப். நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்டுங்கிறது ஆஸ் பர் the chapter which I am going to dealt with has to establish. Just like that, ஒரு டாக்குமெண்ட்டை வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் அர்த்தம் இல்லை. ஸோ அதனால இந்த ஒரு டாக்குமெண்ட் எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டுக்கும் ரொம்ப முக்கியம். ஈவன் இன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, டெஸ்கிரிப்டிவ் டைப்ல ஏதாவது கேள்வி வருது அப்படின்னா ஹவு டு ப்ரூவ் அ டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்கலாம், அல்லது ஹவு டு ப்ரூவ் அ வில் நேரேட் வித் ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு கேட்கலாம், அல்லது இந்த ப்ரொவிஷன்ஸ்ல செக்ஷன்ஸ் 1 by 1 கூட கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் தான் இந்த ப்ரூவிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ல டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ண பிறகுதான் கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் கேன் பி ரீட் இன் எவிடன்ஸ். ஸோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்றது, டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்க்ளூடிங் வில். வில்லையும் டாக்குமெண்ட் இன்க்ளூட்ஸ் வில், அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ வில்லை எப்படி ப்ரூவ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டாவே மற்ற டாக்குமெண்ட் எப்படி ப்ரூவ் பண்றோங்கிறதையும் எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் 68. செக்ஷன் 68 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் பை லா டு பி அட்டஸ்டட். இஃப் எ டாக்குமெண்ட் இஸ் ரெக்வயர்ட் பை லா டு பி அட்டஸ்டட், it shall not be used as evidence until at least has been called for the purpose of proving its execution, if there be an attesting witness alive and subject to the process of the court and capable of giving evidence. So idan section 68 சொல்றது. section 68 வந்து prescribes mode for proving a document required to be attested by law. So சட்டத்துல attestation பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆவணங்களை ப்ரூவ் பண்ணுவது எப்படி என்பதை செக்ஷன் 68 வந்து விளக்குது. ஸோ அதை நம்ம பிரிச்சு படிச்சோம்னா நம்ம we can able to understand easily. First thing, if a document is required by law to be attested, so section 68 apply பண்ணோம்னா it must be a document required to be attested by law. So law must mandate, ஒரு சட்டம் வந்து இதை attested, it should be attested அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய ஆவணங்களுக்கு தான் செக்ஷன் 68 நம்ம டைரக்டா அப்ளை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஆவணங்கள் இப்போ மார்ட்கேஜ் டீடு, பில், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா வாட் ஆர் ஆல் த டாக்குமெண்ட் நீட் டு பி அட்டஸ்டட்னு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதே போல வந்து நம்ம இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல பார்த்தோம்னா பில் நீட் டு பி அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பை அட்லீஸ்ட் 2 or more விட்னஸஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஆவணங்களை சட்டத்துல வந்து அட்டஸ்டேஷன் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லுதோ அந்த ஆவணங்களை நம்ம செக்ஷன் 68 கீழ தான் ப்ரூவ் பண்ணோம். அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, இட் ஷல் நாட் பி யூஸ்ட் as எவிடன்ஸ். அத ஒரு சாட்சியமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஷல் நாட் பி யூஸ்ட் நெகட்டிவ்ல சொல்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் மேண்டேட்டரி until one attesting witness at least has been called for the purpose of proving its execution. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுவதற்காக யாராலும் ஒரு அட்டஸ்டிங் விட்னஸையாவது கூப்பிட்டு விசாரிக்கலைன்னா அதை நீங்க எவிடன்ஸ்ல யூஸ் பண்ணாது அப்படின்னு செக்ஷன் வந்து தெளிவா சொல்லுது. இந்த இதுக்கு 2 கண்டிஷன்ஸை ஸ்டிபுலேட் பண்றாங்க. அந்த அட்டஸ்டாரை விசாரிக்காம இருப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு 2 கண்டிஷன்ஸ். ஒன்னு, இஃப் தேர் பி an attesting witness alive, அவர் உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருந்தா தான் வந்து சாட்சி சொல்ல முடியும். இட் இஸ் ஆப்வியஸ், அவர் இறந்து போயிட்டா அவரை நம்ம we cannot called to the court. அண்ட் ரெண்டாவது, அவர் அலைவா இருக்கணும். ரெண்டாவது, அண்ட் சப்ஜெக்ட் டு த ப்ராசஸ் ஆஃப் த கோர்ட். செகண்ட் என்னவா இருக்கணும், he must be subject to the process of the court. அவர் நம்ம வந்து சம்மன் போட்டு அழைக்கக்கூடிய அளவுல அவர் இருக்கணும். அண்ட் கேப்பபிள் ஆஃப் கிவிங் எவிடன்ஸ். அவர் இன்கெபாசிட்டி எதுவும் இருக்கக்கூடாது. சப்போஸ் அவருடைய மனம் நலம் வந்து பிறழ்ந்துருது, அதனால அவர் சாட்சி சொல்ல முடியாது, அன்சவுண்ட் மைண்ட் போயிடுறாரு அப்படின்னா he cannot come and depose before the court. ஸோ இந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணோம்னா
நம்ம அட்டஸ்டிங் விட்னஸை விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சாதான் சாட்சியமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 68 சொல்றது. ஸோ இதுல இந்த செக்ஷன் இப்ப நான் பிரிச்சு பிரிச்சு படிச்சேன் பாருங்க. இதே மாதிரி இதுல வந்து எக்ஸாமினேஷன்ல பிரிச்சு பிரிச்சு கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த செக்ஷன் 68 மட்டுமே. ஸோ அதனால இந்த செக்ஷன் 68 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரீட் இட். இஃப் எ டாக்குமெண்ட் இஸ் ரெக்வயர்ட் பை லா டு பி அட்டஸ்டட். ஸோ முதல்ல அந்த டாக்குமெண்ட் என்னவா இருக்கணும்? அட்டஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கணும். It shall not be used as evidence until one attesting witness at least has been called for the purpose of proving its execution. So அதனுடைய நிறைவேற்றத்தை நிரூபிப்பதற்காக ஒரு அட்டஸ்டிங், அதாவது மெய்ப்புறுதி சாட்சி அவரையாவது கூப்பிட்டு விசாரிக்காத வரை அதை நீங்க ஒரு சாட்சியமாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது. இதுக்கு எக்ஸெப்ஷன் உண்டு. என்னன்னா சொல்லுங்க, provided that it shall not be necessary to call an attesting witness in proof of the execution of any document not being a will which has been registered in accordance with the provisions of the Indian Registration Act 1908. சரி, இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908ல செக்ஷன் 17 நம்ம பார்த்திருப்போம். அது என்னன்னா the document which is compulsory to be registered. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து சட்டத்தின் அடிப்படையில அவசியம் பதிவு செய்யப்பட வேண்டுமோ அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை நம்ம வந்து இந்த ஒரு அட்டஸ்டிங் விட்னஸை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த எக்ஸெப்ஷன் சொல்லுது. இந்த எக்ஸெப்ஷனுக்கு ரெண்டு எக்ஸெப்ஷன் உண்டு. முதல் எக்ஸெப்ஷன், நாட் பீயிங் எ வில். அது வந்து உயிலா இருக்கக்கூடாது. உயில் வந்து ரெஜிஸ்டர்ட் உயிலாக இருந்தாலும் நீங்க வந்து அட்டஸ்டிங் விட்னஸை கூப்பிட்டு தான் விசாரிச்சாகணும். ஸோ அதனால வில்லுக்கு அது பொருந்தாது. இந்த ப்ரொவிசோ வில் நாட் அப்ளை டு எ வில். அடுத்த எக்ஸெப்ஷன் என்னன்னா, unless it's purports to have been executed is specifically denied. அந்த டாக்குமெண்டோட எக்ஸிகியூஷனை டினை பண்ணாங்கன்னு வச்சுங்க, then you have to prove by way of section 68. ஸோ இந்த ப்ரொவிசோ என்ன சொல்லுது? ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்டா இருந்தா நீங்க அட்டஸ்டிங் விட்னஸை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த ப்ரொவிசோவுக்கு ரெண்டு எக்ஸெப்ஷன். முதல் எக்ஸெப்ஷன், வில்லா இருந்தாலும், வில்லு வந்து ரெஜிஸ்டர்டு வில்லா இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? அட்டஸ்டிங் விட்னஸை கூப்பிட்டு விசாரிச்சாகணும். ரெண்டாவது எக்ஸெப்ஷன் என்னன்னா, இப்போ அந்த டாக்குமெண்டோடைய எக்ஸிகியூஷனை டினை பண்றாங்கன்னு வச்சுங்க, இவர் வந்து அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி கொடுக்கல அப்படின்னு டினை பண்ணும்போதும் அப்ப அட்டஸ்டிங் விட்னஸை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுதான் செக்ஷன் 68 சொல்லக்கூடிய விஷயம். இந்த செக்ஷன் 68ல சொல்லும் போதே நம்ம சொன்னோம், if there be an attesting witness alive and subject to the process of the court and capable of giving evidence. இது மூணு இருக்கணும். ஒண்ணு உயிரோடு இருக்கணும், ரெண்டாவது சப்ஜெக்ட் டு த ப்ராசஸ் ஆஃப் த கோர்ட், நீதிமன்றத்தினுடைய தக்க வகையில் இருக்கணும், மூணாவது அவர் கேப்பபிள் ஆஃப் கிவிங் எவிடன்ஸ், அவர் சாட்சி சொல்ல தக்க வகையில் இருக்கணும். இந்த மூணு விஷயம் இருந்தாதான் இந்த 68 will come to play. சரி, இப்ப இந்த மாதிரி இல்ல, அப்ப என்ன பண்றது அப்படிங்கறத செக்ஷன் 69 எக்ஸ்பிளைன் பண்ணுது. செக்ஷன் 69, proof where no attesting witness found. If no such attesting witnesses can be found, or if the document purports to have been executed in the United Kingdom, it must be proved that the attestation of one attesting witness at least is in his handwriting, and that the signature of the person executing the document is in the handwriting of that person. So 68 fulfill பண்ண முடியாத சூழ்நிலையில 69 comes to aid. 69 வந்து நமக்கு உதவி செய்வதற்கு வருது. அப்ப என்னென்ன இருக்கணும்? முதல்ல நீங்க 68 ப்ரூவ் பண்ணணும். என்னென்ன ப்ரூவ் பண்ணணும்? அட்டஸ்டிங் விட்னஸஸ். இப்போ ஒரு அட்டஸ்டிங் விட்னஸ் இருந்தா ஒருத்தர் அலைவா இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ரெண்டு அட்டஸ்டிங் விட்னஸ்னா ரெண்டு பேருமே அலைவா இல்லன்னு ப்ரூவ் பண்ணோம். சப்போஸ் ரெண்டுக்கு மேற்பட்ட அட்டஸ்டிங் விட்னஸ் இருந்தா அந்த அட்டஸ்டிங் விட்னஸ்ல ஒருத்தர் கூட உயிரோட இல்ல அப்படிங்கறத முதல்ல ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் விஷயம். சப்போஸ் அவர் உயிரோட இருக்காருன்னா அண்ட் கேப்பபிள் ஆஃப் கிவிங் எவிடன்ஸ்ங்கறத ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த மூணு விஷயங்களை ப்ரூவ் பண்ணோம்னா தான் நம்ம நெக்ஸ்ட் 69 வர முடியும். ஸோ இப்போ 69 என்ன சொல்லுது? If no such attesting witness can be found, அந்த மாதிரி ஒரு attesting witness வந்து கண்டுவறிய முடியாத போது, or if the document purport to have been executed in the United Kingdom, அது விட்டுடும், அது தேவையில்லை நமக்கு. It must be proved that attestation of one attesting witness at least is in his handwriting, and that the signature of the person executing the document is in the handwriting of that person அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? இந்த அட்டஸ்டிங் விட்னஸ் இல்ல, உயிரோடு இல்ல, அல்லது அவரால் கோர்ட்டுக்கு வர முடியல,
அவரால் சாட்சியம் அளிக்கக்கூடிய வகையில் அவர் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், முதல்ல இந்த அட்டஸ்டிங் விட்னஸோடைய ஹேண்ட் ரைட்டிங்கை ப்ரூவ் பண்ணோம். அதே போல இந்த எக்ஸிக்யூட்டர் இருக்காருல்ல, யார் எக்ஸிக்யூட் பண்ணாரோ அவருடைய சிக்னேச்சரையும் ஹேண்ட் ரைட்டிங்கையும் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு 69 சொல்லுது. இப்போ நமக்கு கேள்வி வரும், எப்படி இவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ அதுக்கான விடை தான் செக்ஷன் 67. ப்ரூஃப் ஆஃப் சிக்னேச்சர் and handwriting of person alleged to have signed or written document produced. If a document is alleged to be signed or to have been written wholly or in part by any person, the signature or the handwriting of so much of the document as is alleged to be in the person's handwriting must be proved to be in his handwriting. So இப்போ ஒரு நபர் இந்த ஆவணத்தை எழுதி கொடுத்தாருனோ அல்லது இந்த ஆவணத்தில் வந்து அவரு ஒரு சாட்சியாக கையொப்பமிட்டாருனோ வந்து ஒரு நம்ம கட்சி எடுத்தோம்னா அந்த இதுல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங், அந்த அதுல இருக்கக்கூடிய கை எழுத்து மற்றும் சிக்னேச்சர் கையொப்பம், இது ரெண்டுமே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். இது அவருடைய கை எழுத்து, இது அவருடைய கையொப்பம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். சரி, அப்படி எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இந்த இந்த ஹேண்ட் ரைட்டிங்கையும் சிக்னேச்சரையும் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செக்ஷன் 45 பார்த்தோம். அது வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மூலமாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் நான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மூலமாகவும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ 45 நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்ம எந்த எவிடன்ஸ் விட்டா இருந்தாலும் அது ரெலவென்ட் ஃபேக்டா இருக்கணும், அப்பதான் நம்மளால எவிடன்ஸ் விட முடியும், இல்லைன்னா விட முடியாது. செக்ஷன் பை ஸ்பெசிபிகலி பார்ஸ், இஃப் இட் இஸ் நாட் ரெலவென்ட்னா நோ எவிடன்ஸ் கேன் பி லெட். ஸோ அப்போ ரெலவென்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ரொவிஷன்ல வந்தாகணும். ஸோ அப்போ இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை ப்ரூவ் பண்றதுக்கு, சிக்னேச்சரை ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, the opinion of the handwriting expert is relevant under section 45. When the court has to form an opinion upon a point of foreign law or of science or as to identity of handwriting or finger impression, the opinion upon that point of person specifically skilled in such foreign law, science or art, or in questions as to identity of handwriting or finger impressions are relevant facts. So such persons are called as experts. So இது மாதிரி செக்ஷன் 45ல எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த சிக்னேச்சரை ப்ரூவ் பண்ணலாம், ஹேண்ட் ரைட்டிங்கை ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லை, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இல்லை அப்படின்னா நான் எக்ஸ்பர்ட் மூலமாகவும் ப்ரூவ் பண்ணலாம். அதுதான் செக்ஷன் 47. ஒப்பீனியன் as to handwriting when relevant. When the court has to form an opinion as to the person by whom any document was written or signed, the opinion of any person acquainted with the handwriting of the person by whom it is supposed to be written or signed that it was or was not written or signed by that person is a relevant fact. So இதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது. A person is said to be acquainted with the handwriting of another person when he has seen that person write. So இதுதான் அட்டஸ்டாரோடைய எவிடன்ஸ். அட்டஸ்டாருங்கிறவர் யாரு? அந்த சாட்சி, அந்த எக்ஸிக்யூட்டட், ஆவணத்தை எழுதுபவர், கையொப்பம் போடுவதை பார்ப்பவர். அவர்தான் வந்து அந்த person said to be acquainted with the handwriting of another person when he has seen that person write. அவர் எழுதும்போது பார்த்த நபர் அப்படிங்கிற முறையில வருவாரு. ஆர் when he has received documents purporting to be written by that person in answer to documents written by himself or under his authority and addressed to that person, or when in the ordinary course of business document purporting to be written by that person have been handed to him. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பழைய ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். எப்படி வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஆர் சிக்னேச்சரை ஒரு நான் எக்ஸ்பர்ட் மூலமா ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன்ல வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த சிக்னேச்சர் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங்கை செக்ஷன் 69 கீழே ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன எய்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 70, அட்மிஷன் ஆஃப் எக்ஸிகியூஷன் பை பார்ட்டி டு அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ். தி அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்டி டு an attested document of its execution by himself shall be sufficient proof of its execution as against him, though it be a document required by law to be attested. ஸோ இப்போ இந்த நம்ம 69, 68 வரல, 69 வரும். 69 70 நம்ம கேன் பி யூஸ்ட் டுகெதர். இப்போ இதுல 69ல as a one of the circumstances என்னன்னா அட்மிஷனை பத்தி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. செக்ஷன் 17ல இருந்து 31 வரைக்கும் பார்த்தோம். ஸோ அந்த 17ல இருந்து 31ல வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய அட்மிஷன், இந்த ஒரு ஆவணத்தை அதை எழுதிய நபரே வேற எங்கேயாவது ஒரு அட்மிஷன் கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த அட்மிஷனையும் நாம வந்து அந்த ஆவணத்தை ப்ரூவ் பண்ணுவதற்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறத செக்ஷன் 70 சொல்லுது. அதுக்கு அடுத்தது ப்ரூஃப் வென்
attesting witness denies the execution. இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? அவர் வந்து அலைவா இருக்கணும், subject to the process of the court, capable of giving evidence னு பார்த்தோம். இப்ப அலைவா இருக்காரு, capable of giving evidence ஆவும் இருக்காரு, subject to the process of the court இருக்காரு, கோர்ட்டுக்கு வராரு, வந்து சிக்னேச்சர் டினை பண்றாரு. இப்ப எப்படி ப்ரூவ் பண்றதுங்கறத செக்ஷன் 71 சொல்லுது. Proof when attesting witness denies the execution. If the attesting witness denies or does not recollect the execution of the document, its executions may be proved by other evidence. So இப்ப இந்த 71 கீழ இப்போ ஒரு attesting witness நம்ம சம்மன் பண்றோம், அவர் வராரு, கோர்ட்டுக்கு வராரு, கோர்ட்டுக்கு வந்து அவருடைய அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லைங்க, நான் இதுல கையெழுத்து போட்டனா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்றாரு, அல்லது இந்த கையொப்பம் என்னோடதே இல்ல அப்படின்னு மறுக்கிறாருன்னு வச்சுங்களேன். தென் நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த சாட்சியை ஹாஸ்டல்ல டிக்ளேர் பண்ணும். ஹாஸ்டல்ல டிக்ளேர் பண்ணிட்டு அவனை 154 கீழே குறுக்கு விசாரணை பண்ணும். குறுக்கு விசாரணை பண்ணும்போது you have to put a suggestion to him that he is the person who signed it and now he has resigned from the earlier thing அப்படிங்கறத நம்ம வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். சஜஸ்ட் பண்ணிட்ட பிறகு 71ல இருந்து நம்ம எங்க போயிடணும், 69 போயிடணும். 69ல போயிட்டு 69ல இருக்கக்கூடிய மெத்தட் என்ன சொல்றாங்க, அவருடைய கையெழுத்தை வேற ஒரு சாட்சி மூலமாக நிரூபிக்கலாம், அப்படி நிரூபிக்கணும், அல்லது 70ல எக்ஸிக்யூட்டன் மூலமாக நிரூபிக்கலாம். ஸோ இப்படியாக நம்ம வந்து செக்ஷன் 68ல இருந்து 71 வரைக்கும் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி நிரூபிக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இது எல்லாமே வந்து அட்டஸ்ட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்க்கான ப்ரூஃப். இப்ப அட்டஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு வச்சுங்க, ஒரு டாக்குமெண்ட் வந்து சட்டத்தின் கீழ் அட்டஸ்ட் பண்ண தேவையில்லை, அப்படி எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத செக்ஷன் 72 சொல்லுது. ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் not required by law to be attested. An attested document not required by law to be attested may be proved as if it was unattested. So ஒரு சட்டத்தின் கீழ் அட்டஸ்ட் பண்ண தேவையில்லாத ஒரு ஆவணத்தை அட்டஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன், அதை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த அட்டஸ்டிங் விட்னஸ் கூப்பிடணுமா அப்படின்னா கூப்பிட தேவையில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து அட்டஸ்ட் பண்ணாம இருந்தா நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுமோ அதே போல ப்ரூவ் பண்ணா போதுமானது. உதாரணத்துக்கு ப்ரோ நோட்டு. ப்ரோ நோட்டு பாத்தீங்கன்னா நார்மலா ப்ரோ நோட்டு வந்து need not to be attested. Law doesn't require that a pro note to be attested. அப்ப அதுல சாட்சிகள் இருக்காங்கன்னே வச்சுப்போம். இப்போ ப்ரோ நோட்ல சாட்சிகள் இருக்கிறாங்க, அந்த சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிக்கணுமானா விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மத்த நான் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரூவ் பண்ணுமோ அதே போல அந்த ப்ரோ நோட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணோம்? செக்ஷன் 69 கீழயோ 70 கீழயோ அல்லது 45 மூலமோ அல்லது 47ல வந்து நான் எக்ஸ்பர்ட் மூலமோ நம்ம வந்து அந்த டாக்குமெண்டோட எக்ஸிகியூஷனை ப்ரூவ் பண்ணலாம். அடுத்தது இப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கணும். அப்படி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு கம்பேரிஷன் பர்பஸுக்கு இந்த சிக்னேச்சர், அட்மிட்டட் சிக்னேச்சர், ஸ்பெசிமென் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பவர் இருக்கா கோர்ட்டுக்கு அப்படின்னா அதுக்கான பவர் வந்து செக்ஷன் 73ல இருக்கு. என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நான் ப்ரூவ் பண்ணணும், டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணணும்? த்ரூ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ப்ரூவ் பண்ணணும். அப்படி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ப்ரூவ் பண்ணணும்னா we need documents, அட்மிட்டட் சிக்னேச்சர் இருக்கக்கூடியது, அட்மிட்டட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கக்கூடியது, அட்மிட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஆவணங்கள் நமக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஆவணங்களை வந்து நீதிமன்றம் வந்து அந்த எந்த சாட்சி மறுக்கிறாரோ அந்த சாட்சிகிட்ட இருந்து பெறுவதற்கான அதிகாரம் வந்து 73ல நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை படிப்போம். கம்பேரிசன் ஆஃப் சிக்னேச்சர், ரைட்டிங் or seal with others admitted or proved in order to ascertain whether a signature, writing or seal is that of the person by whom it purports to have been written or made. Any signature, writing or seal admitted or proved to the satisfaction of the court to have been written or made by that person may be compared with the one which is to be proved, although that signature, writing or seal has not been produced or proved for any other purpose. The court may direct any person present in court to write any words or figures for the purpose of enabling the court to compare the words or figures so written with any words or figures alleged to have been written by such person. This section applies also with any necessary modifications to finger impressions. So இந்த செக்ஷன்ஸ் கீழ நீதிமன்றம் என்ன பண்ணலாம்னா அந்த பார்ட்டியை என்ன பண்ணலாம், நீங்க உங்களுடைய அட்மிட்டட் சிக்னேச்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி ஏற்கனவே டிஸ்பியூட்டட் சிக்னேச்சரோட நீதிமன்றமே
73 கீழே கம்பேர் பண்ணலாம். நீதிமன்றமே வந்து அதை கம்பேர் பண்ணி முடிவுக்கு வரலாம். இது வந்து இவர் எழுதுனதா எழுதலையா அப்படிங்கிறத முடிவுக்கு வரலாம். அதே போல அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் கை எழுத்து இருந்தாலும் அது மாதிரி கம்பேர் பண்ணலாம். சீல் இப்ப நம்ம வந்து இப்ப சீல் போடுறோம் இல்லையா, வழக்கு சீல், நீதிமன்ற சீல், மற்ற அலுவலக முத்திரைகள் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அலுவலக முத்திரைகள் இருந்ததுன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், அதையும் கம்பேர் பண்ணலாம். நீதிமன்றமே பண்ணலாம். நீதிமன்றமே இந்த விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி முடிவுக்கு வரலாம், இன்க்ளூடிங் ஃபிங்கர் இம்ப்ரெஷன்ஸ். இது எல்லாத்தையுமே நீதிமன்றம் என்ன பண்ணலாம், ஏற்கனவே டிஸ்பியூட்டட் சிக்னேச்சர், ஹேண்ட் ரைட்டிங், சீல் அண்ட் ஃபிங்கர் இம்ப்ரெஷன்ஸோட அட்மிட்டட் ஹேண்ட் ரைட்டிங், சிக்னேச்சர், சீல் அண்ட் ஃபிங்கர் இம்ப்ரெஷன்ஸை கம்பேர் பண்ணி நீதிமன்றம் இது வந்து அவரால் செய்யப்பட்டதா இல்லையா என்பதை முடிவுக்கு வரலாம். அல்லது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி செக்ஷன் 45 கீழே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்குவதற்கும் முடிவுக்கு வரலாம். அப்ப நார்மலா இந்த அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு இருந்தாலும் நமது நீதிமன்றம், உயர் நீதிமன்றமும் சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, திரும்ப திரும்ப பல முன் தீர்ப்புகள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருந்தா கூட நீதிமன்றம் இந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தாம ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிடுறது டிசைரபிள். அது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்படி வாங்கிக்கிறது வந்து சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இருக்கு, நீதிமன்றமும் அதை செய்யலாம். நீதிமன்றம் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தாமல் ஒரு நிபுணருடைய கருத்தினையும் பெறலாம். கருத்தினை பெற்றும் நீதிமன்றம் வந்து முடிவுக்கு வரலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நிபுணருடைய கருத்தை வந்து நீதிமன்றம் ஏத்துக்கிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் தி ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட். ஸோ அதே போல இங்கேயும் 73ல வந்து கம்பேர் பண்ணி நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருதுன்னா இட் பிகம்ஸ் தி ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட். ஸோ அந்த வகையில ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சட்டத்தின் கீழ் அது அட்டஸ்ட் செய்ய வேணுமா இல்லையாங்கிறத முதல்ல பார்க்கணும். அது எந்த ஆவணமாக இருந்தாலும் சரி, அது சட்டம் வந்து அந்த ஆவணத்தை அட்டஸ்ட் செய்ய வேண்டும்னு சொல்லுதா வேண்டாமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அட்டஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தா அதை நம்ம என்ன பண்ணோம், செக்ஷன் 68 கீழே அதுல இருக்கக்கூடிய அட்டஸ்டிங் விட்னஸஸ்ல அட்லீஸ்ட் ஒன், அவங்க சொல்றது குறைந்த, அப்ப 2 பேரும் விசாரிக்கலாமான்னு நிச்சயம் விசாரிக்கலாம். 3 அட்டஸ்டிங் விட்னஸ் இருந்தா 3 பேர் கூட விசாரிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒன்னுங்கிறது எதுக்குன்னா ஒரு குறைந்தபட்சமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. ஸோ குறைந்தபட்சம் ஒரு அட்டஸ்டிங் விட்னஸையாவது நீதிமன்றத்தில் அழைத்து விசாரித்து அந்த ஆவணத்தை நாம வந்து ப்ரூவ் பண்ணும். இப்படித்தான் இந்த ஆவணம் இன்னாரால் வந்து எழுதப்பட்டது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். அப்படி ஆவணத்தை ப்ரூவ் பண்ணும் பொழுது அவர் என்ன சாட்சியம் அளிக்கணும்னா, இந்த ஆவணம் இந்த நபரால் என் முன்னிலையில் நிறைவேற்றப்பட்டது, அவர் என் முன்னிலையில் கையொப்பம் செய்தார், அவர் முன்னிலையில் நான் கையொப்பம் செய்தேன், எனது கையொப்பத்தை அவர் பார்த்தார், அவரது கையொப்பத்தை நான் பார்த்தேன், இந்த ஆவணம் எழுதும் போது அவர் நல்ல மனநிலையிலும் சுயநினைவுடனும் இருந்தார் அப்படிங்கிற விவரங்களை அவர் சொல்லணும். இவ்வளவு விவரங்களை அவர் சொன்னாதான் அப்போ வந்து இட் ப்ரூவ்ஸ் தி டியூ எக்ஸிகியூஷன். நீங்க சும்மா இதுல இருக்கிற கையெழுத்து வந்து அவரோட கையெழுத்தாங்கன்னு சொல்லிட்டா இட் இஸ் நாட் டியூ எக்ஸிகியூஷன், இட் இஸ் ஒன்லி a execution. So டியூ எக்ஸிகியூஷனை ப்ரூவ் பண்ணணும்னா all these facts to be deposed by the attesting witness. attesting witness வந்து பாக்ஸ்ல ஏறி இத்தனை விஷயங்களையும் அவர் சொல்லணும். ஸோ இப்படி அவர் சொல்லிட்டாருன்னா அந்த நீதிமன்றம் அந்த ஆவணத்தினுடைய நிறைவேற்றம் குறித்து நீதிமன்றம் வந்து சாட்சியத்தை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு செக்ஷன் 68 சொல்லுது. அப்படி அட்டஸ்டிங் விட்னஸ் இன்கேப்பபிளா போயிட்டாரு, அவரால் நீதிமன்றத்துக்கு வர முடியல அல்லது இறந்து போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணோம், 69 கீழே அவருடைய அந்த அட்டஸ்டிங் விட்னஸோடைய சிக்னேச்சரையும் அல்லது அந்த இவர் எழுதினார் பாருங்க எக்ஸிக்யூட்டன்டோடைய கையொப்பத்தையும் நாம வந்து நிரூபிக்கணும். அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மூலமாகவோ நான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மூலமாகவோ நம்ம அதை நிரூபிக்கலாம். சில சமயங்கள் ஸ்கிரைப் மூலமாகவும் விசாரிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 68, 69 ரெண்டுலயுமே ஸ்கிரைப் பத்தி சொல்லல. இதுல வந்து அட்டஸ்டிங் விட்னஸ் பத்தி தான் சொல்றாங்க. if the scribe has also witnessed the attestation வச்சுங்களேன், அப்ப அவர் scribe can also prove the signatures. அவர் வந்து என் முன்னிலையில தான் கையொப்பம் விட்டாங்கிறத ஒரு ஸ்கிரைப் கூட இந்த செக்ஷன் 69 கீழே வந்து ப்ரூவ் முடியும். இந்த மாதிரி 69ல ஒரு ஐடா 69 கூட இன் அடிஷன் டு 69 70ல கூட அந்த அட்மிஷன் அந்த யார் அந்த டாக்குமெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அவர் ஒரு வில் எழுதியிருக்காரு, அந்த வில்லுல அவர் வந்து ஒரு அட்மிஷன் கொடுத்திருக்காரு, அல்லது வேற ஒரு ஆவணம் எழுதியிருக்காரு அதுல ஒரு அட்மிஷன் கொடுத்திருக்காரு, ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதுல சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஆவணங்கள் எல்லாமே கொண்டு வந்து
நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த அட்மிஷனை பொறுத்தவரை செக்ஷன் 17ல இருந்து 31 வரைக்கும் இருக்கக்கூடிய ஷரத்துக்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 17ல இருந்து நம்ம அதுல ஒரு ஸ்பெஷலா செக்ஷன் 21ல தான் நம்ம அட்மிஷனை ப்ரூவ் பண்ண முடியும். இட் சுட் பி அகைன்ஸ்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி மேக்கர். அதை எழுதி கொடுத்தவருக்கு அகைன்ஸ்டா இருக்கணும். அந்த 3 கண்டிஷன்ஸ் நம்ம சொன்ன பாருங்க, ஏபிசின்னு, அந்த 3 கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இட் வில் பி கன்சிடர் அஸ் அன் அட்மிஷன். ஸோ அந்த அட்மிஷன் மூலமாகவும் நம்ம வந்து நிரூபிக்கலாம். இவரு அட்டெஸ்டிங் விட்னஸ் டினை பண்ணாங்கன்னா ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து 6970 மூலமாக ப்ரூவ் பண்ணலாம். நான் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து அது அன்அட்டஸ்டட் டாக்குமெண்ட் எப்படி ப்ரூவ் பண்ணணுமோ அதே மாதிரி ப்ரூவ் பண்ணலாம். இந்த பர்பஸுக்காக நீதிமன்றம் வந்து செக்ஷன் 73 கீழே கையொப்பத்தையோ கையெழுத்தையோ ஒப்பிட்டு நோக்குவதற்காக அந்த நபர்களிடமிருந்து யார் அந்த இதை டினை பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து கையொப்பத்தையோ கையெழுத்தையோ பெறலாம். அதை வந்து ஒப்பிட்டு முடிவுக்கு வரலாம். அதை நிபுணருக்கு அனுப்பலாம். நிபுணர் ஒப்பிட்டு முடிவுக்கு வரலாம். ஸோ இப்படியாக ஆவணங்களை வந்து நிரூபிக்கணும். இப்ப சப்போஸ் ஒரு கேள்வி வரும், செக்ஷன் 73 கீழே ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு நபர்கிட்ட நீங்க வந்து உங்களுடைய ஒப்புக்கொள்ளப்பட்ட கையொப்பம் கையெழுத்து அல்லது ஃபிங்கர் இம்ப்ரெஷன் கைரேகை கொடுங்கன்னு கேக்குது. அவர் கொடுக்க மறுக்கிறார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி அவர் கொடுக்க மறுத்தால் அவர் மீது அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் போட்டு டிரா பண்ணலாம். செக்ஷன் 114 கீழே நீதிமன்றம் என்ன பண்ணலாம், அவருக்கு எதிராக எதிரடை அனுமானம் வந்து செய்ய முடியும். செக்ஷன் 114ல ஐ வில் ரீட் தட் இல்லஸ்ட்ரேஷன். Uh, 114 illustration G, that evidence which could be and is not produced would, if produced, be unfavorable to the person who withholds it. So யார் வந்து அந்த ஆவணத்தை கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்கள் அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அவர்களுக்கு எதிராக போய்விடும் என்று நீதிமன்றம் அனுமானிக்கலாம். அடுத்தது, if a man refuses to answer a question which he is not compelled to answer by law, the answer if given would be unfavorable to him. ஸோ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு பதில் இருக்க மறுக்கிறார் என்றால் அப்போதும் நீதிமன்றம் என்ன பண்ணலாம், எதிரடை அனுபவம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இந்த ஜி மற்றும் ஹச் கீழே இந்த ஆவணத்தை அவர் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய மறுக்கும் பொழுது நீதிமன்றம் என்ன பண்ணலாம், அவருக்கு எதிராக எதிரடை அனுமானம் எடுத்து அதை அவர் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அவருக்கு அன்ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு முடிவுக்கு வந்து என்ன பண்ணலாம், அவருக்கு அந்த வகையிலையும் நம்ம வந்து ஒரு ஆவணத்தை நிரூபிக்கலாம். ஸோ இவ்வாறாக செக்ஷன் 68ல இருந்து 73 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆவணத்தை நீதிமன்றத்தில் எப்படி நிரூபிப்பது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுல வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு நேரேட்டிவ் ஃபார்ம்ல வரக்கூடிய டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸா இருந்ததுன்னா ஹவு டு ப்ரூவ் அ டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்கலாம், அல்லது ஹவு டு ப்ரூவ் அ வில் அப்படின்னு கேட்கலாம், அல்லது ஹவ் வில் யூ ப்ரூவ் அ டாக்குமெண்ட் விச் இஸ் நாட் ரெக்வயர்ட் அட்டஸ்டேஷன் பை லா அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஒவ்வொரு செக்ஷனையும் சீரியாட்டமா போட்டு ஏபிசிடின்னு போட்டு கேட்கலாம். அல்லது அசர்ஷன் அண்ட் ரீசனிங் சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம சமீப கால கேள்வித்தாள்கள் எல்லாம் அப்படிதான் வருது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அல்லது வந்து அசர்ஷன் கொடுத்துட்டு ரீசனிங் கேட்கறது, அதுல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கறது, 1 2 3 4 போட்டு அந்த 1 2 3 1 ட்ரூ 2 ஃபால்ஸ் அப்படி கேட்கறது. அந்த மாதிரி பல வகையில பல காம்பினேஷன்ல கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு பகுதி இது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு சிறப்பு கவனம் இந்த பகுதிக்கு நம்ம கொடுக்கணும். செக்ஷன் 68ல இருந்து வரை படித்து நீங்க ஒன்ஸ் அகைன் செக்ஷன் 45ல இருந்து 49ல இருந்து 50 வரைக்கும், அதே போல 17ல இருந்து 31 வரைக்கும் படிச்சுக்கிறது நல்லா. ஏன்னா எப்படி ஒரு ஒப்பீனியன் எப்படி அந்த டாக்குமெண்டோட ஹேண்ட் ரைட்டிங்க சிக்னேச்சரை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதும் அட்மிஷன் எப்படி ப்ரூவ் பண்றதுங்கிறதும் ஒன்ஸ் அகைன் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால இந்த சாப்டரோட நம்ம இன்னைக்கு டிஸ்கஷனை முடிப்போம். ஸோ இன்னும் ஒன் மோர் ஆஸ்பெக்ட் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். 2 விஷயம். அது என்னன்னா இந்த ப்ரூஃப் ஆஸ் டு எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிசம்ஷன் உண்டு, பின்னாடி இருக்கு.
தட் ஐ ஷோ வென் ஐ டீல் வித் ப்ரிசம்ப்ஷன் கிளாஸ் எடுக்கும்போது சொல்றேன். எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிசம்ப்ஷன் உண்டு. அந்த மாதிரி ப்ரிசம்ப்ஷன் அப்ளை ஆகாத வழக்குகள்ல என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானிக் ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 67A சொல்றது. எப்படி செக்ஷன் 67ல சிக்னேச்சர் ப்ரூவ் பண்றோமோ அது மாதிரி 67Aல எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை ப்ரூவ் பண்ணும். எக்ஸெப்ட் இன் த கேஸ் ஆஃப் செக்யூர் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், இஃப் தி electronic signature or any subscriber is alleged to have been affixed to an electronic record, the fact that such electronic signature is the electronic signature of the subscriber must be proved. So secured electronic signature இருந்தா presumption வரும், அது பின்னாடி வருது, அது நம்ம presumptionல பார்ப்போம். இப்ப unsecured electronic signatureனா எப்படி நம்ம சிக்னேச்சரை ப்ரூவ் பண்றோமோ அதே போல எலக்ட்ரானிக் சிக்னேச்சரையும் நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கறத செக்ஷன் 67A சொல்லுது. அதே போல டிஜிட்டல் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் எப்படி 73ல கம்பேர் பண்றோமோ அதே போல 73Aல எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணலாம். அதை வந்து 73Aல நீதிமன்றத்துக்கு பவர் கொடுக்குறாங்க. In order to ascertain whether a digital signature is that of the person by whom it purports to have been affixed, the court may direct the person or controller or certifying authority to produce the digital signature certificate, any other person to apply the public key listed in the digital signature certificate and verify the digital signature purport to have been affixed. By purpose of this section, controller means the controller appointed under subsection 1 of section 17 of the Information Technology Act. அப்படின்னு எலக்ட்ரானிக் சிக்னேச்சராக இருந்தாலும் நம்ம இதே நடவடிக்கைகளை தான் பின்பற்றணும். இது ஏன் நம்ம இப்படி சொல்றோம்னா, நம்ம ஏற்கனவே நேத்து போன வகுப்புல வந்து எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இ காமர்ஸ் இந்தியாவில் வந்து ப்ரிவேலண்ட் ஆன பிறகு இந்த இ கான்ட்ராக்ட்ஸ், இ டெண்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஒரு லீகல் ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டோடைய மெயின் பர்பஸ். அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் காமர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், இ கான்ட்ராக்டோ அல்லது இ டெண்டரோ அந்த மாதிரி விஷயங்கள் நீதிமன்றத்தில் வந்து நிரூபிக்க வேண்டிய வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் சிக்னேச்சரையும் எலக்ட்ரானிக் சிக்னேச்சரையும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த செக்ஷன் 63Aவையும் 73Aவையும் நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். ஸோ அதுக்காகத்தான் இந்த இரண்டு செக்ஷன்ஸ் வந்து இந்த சாப்டர்ல இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்படி தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நீதிமன்றத்துல வந்து ஒரு ஆவணத்தை நிரூபிப்பதுல நமக்கு எந்த